ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் லக்ஷ்மி காயினை வச்சு சில்க் த்ரெட் பேங்கிள் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லக்ஷ்மி காயின் செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 2 கட் பேங்கிள் எடுத்துக்கோங்க. அது நார்மல் பேங்கிளாக இருந்தாலும் பரவாயில்ல, ஃப்ளாட் பேங்கிளாக இருந்தாலும் பரவாயில்ல. கோல்டு கலர் த்ரெட்டை வச்சு ரேப் பண்ணுறதுக்கு த்ரெட்டும் ஃபேப்ரிக் க்ளூவும் எடுத்துக்கோங்க. லக்ஷ்மி காயினுமே நம்ம ஃபேப்ரிக் க்ளூவில் தான் பேஸ்ட் பண்ண போகிறோம். அந்த காயினுக்கு இடையில பேஸ்ட் பண்ணுறதுக்காக குட்டி குட்டி ஸ்டோன் 3 mmல குந்தன் ஸ்டோன் எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 2 கட்டில் நார்மல் பேங்கிள் தான் வச்சுருக்கேன். இப்போ இந்த பேங்கிளில் நம்ம த்ரெட்டை ரேப் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சிலர் ஃப்ளாட் பேங்கிளில் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. நார்மல் பேங்கிள்லையுமே நம்ம காயின் பேங்கிள் பண்ணலாம். லக்ஷ்மி காயின் பார்த்திங்கன்னா நம்ம ஆரி ஒர்க்கு ஸ்டிச் பண்ணுற லக்ஷ்மி காயின் தான் நம்ம இந்த பேங்கிள்ஸில் யூஸ் பண்ணுறோம். காயினில் பார்த்திங்கன்னா நம்ம ஆரி ஒர்க்கில் ஸ்டிச் பண்ணுற மாதிரி அதில் ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம கட் பண்ணிவிட்டு ரவுண்டாக ஷேப்புக்கு கொண்டு வந்துடணும். பிசுறு இல்லாமல் கட் பண்ணிக்கணும். நம்ம காயின் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எந்த இடத்துல காயினை பேஸ்ட் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல ஃபேப்ரிக் க்ளூ வச்சுட்டு ஒரு காயினுக்கும் இன்னொரு காயினுக்கும் ரொம்ப எதுவும் கேப் எதுவும் விடாமல் ஒரு காயினாக லைனாக நம்ம பேஸ்ட் பண்ணிக்கிட்டே போயிடலாம். காயின் ஒட்டும்போது பார்த்திங்கன்னா நம்ம பாதி பேங்கிளில் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் கூட அது காஞ்சதுக்கப்புறம் இன்னும் ஒரு பாதி பேங்கிளில் ஒட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு காயினை லைட்டாக ஒட்டிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் உடனே அது ஃபுல்லாக காயறதுக்குள்ளே காயின் ஏதாவது கிராஸில் வச்சுருந்தாலும் அதை கரெக்ட் பண்ணிவிடுங்க. முக்கியமானது பார்த்திங்கன்னா அந்த லக்ஷ்மி காயினில் பார்த்திங்கன்னா முக்கியமானது லக்ஷ்மியோடைய ஃபேஸ் தான். அது மேலே பார்த்திங்கன்னா 2 சைடுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒன் சைட் பார்த்திங்கன்னா ரைட்டான சைட் பார்த்திங்கன்னா லைட்டாக எம்போஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். பேக் சைட் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு லேயர் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே போன மாதிரி இருக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டான ஃபேஸில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து செக் பண்ணி ஒட்டிடுங்க. ஏன்னா நம்ம காயின் பண்ணும்போது அதுதான் முக்கியமானது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணும்போது நம்ம ரைட்டான சைடு ஒட்டுறோமா இல்லை பேக் சைடு ஒட்டுறோமான்னு தெரியாமல் ஒட்டிடுவோம். அதுக்காக தான் முக்கியமாக இந்த லக்ஷ்மி காயினை நம்மளை பார்த்த மாதிரி வச்சு பேஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாகவே காயின் ஒட்டிட்டு வந்துட்டேன். நம்ம ஒட்டுற காயின் பார்த்திங்கன்னா பேங்கிளோடைய சென்ட்ரலில் இருக்கணும். இப்போ ஃபுல்லாகவே ஒட்டி முடித்தாச்சு. இப்போ லாஸ்ட்டு கேப் ஒரு சில பேங்கிளில் பார்த்திங்கன்னா கரெக்டான அந்த காயின்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிலது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடம் சங்கடமாக இருக்கும். அப்போ நம்ம லைட்டாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டுற மாதிரி இருக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா அந்த காயினுடைய சைஸ் கரெக்டாக இருக்குது கேப்பு. நான் அப்படியே ஒட்டி முடிச்சிடுறேன். இதே மாதிரி இன்னொரு பேங்கிள்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா காயின்ஸை ஒட்டிட்டு இதை நல்லா ட்ரை ஆக விட்டுடலாம். ட்ரை ஆனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த பேங்கிள்ஸ்க்கு நடுவில் 3 mm ஸ்டோனை வச்சு நம்ம குந்தன் ஸ்டோனு வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் க்ரீன் கலர் ஸ்டோன் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கோல்டு கலர், ஒயிட்டு இல்லை பேர்லு இல்லை மற்ற எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேங்கிள் ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறமா நான் ஸ்டோன் ஒட்டும்போது காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒட்டின காயின் ஃபுல்லுமே காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒட்டின ஒரு காயினுக்கும் இன்னொரு காயினுக்கும் இடையில பார்த்திங்கன்னா குட்டியாக ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பில் தான் இந்த 3 mm ஸ்டோன் நம்ம ஒட்ட போகிறோம். இதுக்குமே நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் க்ளூ தான் யூஸ் பண்ணுறோம். இந்த கேப்பில் ஃபுல்லும் ஃபேப்ரிக் க்ளூ வச்சுட்டு அந்த க்ளூ மேலே பார்த்திங்கன்னா 3 mm ஸ்டோனை எடுத்து நம்ம லைட்டாக தான் நான் இப்போ வைக்கிறேன். வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கையால் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். இது போல் ஃபஸ்ட்டு ஒன் சைடு ஃபுல்லும் நம்ம ஸ்டோன் ஒட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பேங்கிளோடைய இன்னொரு பக்கம் ஸ்டோன் ஒட்டிக்கலாம். ஸ்டோன் ஒட்டும்போது பார்த்திங்கன்னா எப்பயுமே ஆரி ஒர்க்கில் சொல்கிற மாதிரி தான் நம்ம க்ளூ போட்டுட்டு உடனே ஸ்டோனை எடுத்து ஒட்டாமல் ஒரு நிமிஷம் விட்டுட்டு நம்ம ஸ்டோனை வச்சு பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்டோன் மூவ் ஆகாது. உடனே ஸ்டோன் ஒட்டிக்கும். ஃபுல்லாக ஸ்டோன் ஒட்டி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபுல்லாக ஸ்டோன் ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ நம்மளுடைய காயின் பேங்கிள் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.